ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரையும். ஆனால் ப்ரொக்கோலி இருந்தது. நான் வந்து ஜெப்டோவில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தேன். அது என்னென்னா மேலே ஃபுல்லாக அந்த நம்ம காலிஃப்ளவரில் அப்படி இருக்காது. ஆனால் நம்ம ப்ரொக்கோலியில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மேலே கடுகு கடுகாக பொடியாக அது எல்லாம் உதிர்ற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி இருந்தது. அது மாதிரி மஞ்சள் நிறமாகவும் ஆகிடும். அதனால் அதை வேக வச்சு நான் தண்ணியை வடித்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை ஒரே ஒரு வேக்காடு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுட்டு, ஏன்னா ப்ரொக்கோலிலாம் ரொம்ப வேகணுங்கிறதுல அதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரே 1 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். உங்ககிட்ட நான் பேசிகிட்டே இருக்கேன், ஆனால் அதை நான் எப்படி செய்ய போகிறேன்றது எனக்கு தெரியலை. ஆனால் நறுக்கியெல்லாம் காயெல்லாம் என்ன நறுக்கி வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி கார்ன் அது கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு வெள்ளரிக்காய் இருந்தது, அதை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் இங்கே பாருங்கள். என்னென்னா நான் ஃபஸ்ட் டைம், அதாவது இன்றைக்கி மத்தியானம் நான் சாப்பிடலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த கழுத்து வலின்னு சொன்னேன் இல்லையா, நான் கூட சாயந்தரம் டிமார்ட் வீடியோ போட்டிருந்துருப்பேன். சரி சாயந்தரம் இப்போ நைட்டு கொஞ்சம் சிம்பிளாக சாப்பிட்டுக்கிறேன். ரெண்டாவது ப்ரொக்கோலி வேறு நாளைக்கு இருந்ததுன்னா சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒரு ப்ரொக்கோலி 100 ரூபா 120 ரூபான்னு நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மசாலா மாதிரி இன்றைக்கி அதுக்கு பேரே இப்போ தான் நான் வைக்கிறேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் வைக்கிறேன். அதுக்கு பேர் வந்து ப்ரொக்கோலி கார்ன் எல்லாம் போட்ட ஒரு மசாலா கிரேவி. அது அப்படி தான் வைக்கணும். அதுக்கு வேறு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெய்யெல்லாம் ஊற்றி இந்த நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மக்காசோளம், தக்காளி, பச்சை மிளகா, ஒரே ஒரு வெள்ளரிக்காய் இருந்தது. எல்லாம் உடம்புக்கு நல்லது தானே. எல்லாமே வேஸ்ட்டாக போகிற ஸ்டேஜில் இருந்தது. சரி, அது வேஸ்ட்டாக போகிறது பாலாக போகிறது பசு வயிற்றில் ஊற்றுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அது மாதிரி நம்ம வயிற்றில் போட்டுப்போம் அப்படின்ட்டு அதெல்லாமே வதக்கிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா நம்ம வெந்தது தான், அந்த ப்ரொக்கோலி வந்து ஒரு வேக்காடு வெந்துருச்சு. நம்ம காணும் ரொம்ப வேகணுங்கிறதுல, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வெந்ததுன்னா நமக்கு சாப்பிட தோணாது. அதனால் இது ஒரு முக்காப்பாக தான் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம ப்ரொக்கோலியை பாருங்கள். ப்ரொக்கோலி அவ்வளோ நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 2 நாள் ஆனோடனே நம்ம காலிஃப்ளவரில் வந்து கருப்படிக்கும். ஆனால் இதில் என்னென்னா அந்த பூ ஃபுல்லாகவே உதிர்ற மாதிரி பொடியாக கசகசா மாதிரி வந்துடுது. அதை நம்ம தண்ணியில் கழுவ ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால் இது என்ன பண்ணேன்னா பாதியை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த பாதி அந்த கசகசாவாக வர்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன். சரி, இருக்கிற சத்து போதும், நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை செஞ்சு சாப்பிட்டுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கேன்னா, இதுக்கு கொஞ்சம் போல் நம்ம கரம் மசாலா, ஏன்னா வாசனைன்னு ஒன்று வேணும் இல்லையா, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன், சின்ன குட்டி டீஸ்பூன் இந்த பெருங்காயத்துக்கு கொடுப்பாங்க, அதுதான் பாருங்கள். கரம் மசாலா டப்புன்னு வைக்கிறேன்னு சிந்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் காஷ்மீர் சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன். நமக்கு நைட்டு வந்து எடுக்கிறனால இந்த ஃபோக்கஸ் லைட்டு வச்சு எடுப்பாங்க போல். ஆனால் நம்மக்கிட்ட ஃபோக்கஸ் லைட்லாம் இல்லை, சிமினி தான் போட்டிருக்கேன். சிமினி மட்டும்தான் லைட்டு போட்டிருக்கேன். அதுவுமே நம்ம சவுண்டு வைக்க முடியாது, சவுண்டு கேட்கும்னு சொல்லிட்டு. ஆனாலுமே நான் இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். மிளகாய் பொடி, கரம் மசாலாம் போட்டு இது பண்ணோன்னே சரி இதுக்கு கொஞ்சம் புளிப்பு காரம் இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, நான் டொமேட்டோ அந்த தக்காளி சாஸ், இங்கிலீஷ்லலாம் சொல்ல வராது ஃப்ரெண்ட்ஸ், சில பொருள்லாம் எனக்கு இங்கிலீஷ்லேயே சொல்ல வராது. அது நான் வாங்கி வச்சுருந்தேன். அந்த மாதிரி சில்லி சாஸ் அது கொஞ்சம் போல் விட்டுக்குவோம். அப்புறம் தக்காளி சாஸ் கொஞ்சம் விட்டுக்குவோம். இதெல்லாம் விட்டு இன்றைக்கி என்னத்தையோ ஒன்று செஞ்சு சாப்பிடுவோம். பிள்ளைங்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க, ஏதோ நம்ம தான் சாப்பிட்றோம், அதனால் தப்பிச்சோம். இதே பசங்கக்கிட்ட கொடுத்தா இதுக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க, எனக்கு சொல்ல தெரியாது. காலிஃப்ளவர்லாம் மசால் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இப்போ இந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் போடுறதுனால எனக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில. நம்ம தானே சாப்பிட போகிறோம், ஆனாலும் உங்களுக்கு என்ன பேருன்னு சொல்லணும் இல்லையா. ப்ரொக்கோலி, கார்ன், வெள்ளரிக்காய் எல்லாம் போட்ட ஒரு மசாலா அப்படி தான் சொல்லணும். இது சாஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் உப்பு ஏற்கனவே ப்ரொக்கோலியில் வேக போட்டது வேறு இருக்குது. அதுக்கப்புறம் நான் அந்த கார்ன்லாம் வதக்கும் போதும் நான் கொஞ்சம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரம் ஒரு வேலையாக வெளில இங்கே வந்துட்டேன், ஹாலுக்கு வந்துட்டேன். அதனால் நான் அந்த வீடியோ எடுக்கலை. இப்போ இது ஃபுல்லாக வதக்கியாச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போதும், இது சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடித்தாலே போதும். நான் அந்த இதுக்கு மேலாக அலங்காரத்துக்கும் வாசனைக்கும் ஒரு கொத்தமல்லி தழை தூக்கியாச்சு. நம்ம வேணும்னா பெப்பர் பொடி போட்டுக்கலாம். சரி, ஓகே, பெப்பர் பொடியும் போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் அந்த காரம் இந்த காரம் எல்லாம் சேரும்போது எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நெருப்பு கோழி மாதிரி எந்த பதார்த்தமும் ஆறுனா பிடிக்கவே பிடிக்காது. அது வெயில் காலமாக இருக்கட்டும், குளிர்காலத்தில் தான் நமக்கு சூடாக கேட்குன்னு சொல்லுவாங்க நாக்குக்கு. ஆனால் எனக்கு வெயில் காலத்துக்கும் இந்த நாக்குக்கு சூடாக தான் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சாதம் வச்ச உடனே இறக்கி நான் சாப்பிட்றணும். நம்ம சாப்பிட்ற அளவு எவ்வளோன்னா இது இல்லை, ஆனால் நம்ம இவ்வளோ கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதை நம்ம கொதிக்க சாப்பிட்ணும். இப்போ நம்ம மிளகு பொடியும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நேற்றுக்கு அந்த அடை சொன்னேன் இல்லையா, அது அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே
அதை இன்னொரு நாள் நான் வந்து மசாலா பண்ணி அந்த அடை அரைச்சி வெண்ணெய் தோசையாகவே நான் போட்டு காமிக்கிறேன். இல்லைன்னா தோசையில் மசாலா தோசை நான் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சரி, இதை கொதிக்க நம்ம போய் சாப்பிட்ருவோம், இல்லைன்னா ஆறி போயிடும். ஆறுனாலே நமக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஆறிடும், டக்குன்னு ஆறிடும். ஏன்னா நமக்கு இது தண்ணி பசை இல்லை இல்லையா, லிக்யூடாக இல்லாதனால ஆறிடும். பாருங்கள், ஒரு சூப்பரான ப்ரொக்கோலி மசாலா ரெடி பண்ணிட்டேன். வாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிட்லாம். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.